அருண் திகைப்புடன் அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தான். மயூரா மட்டுமே பிரதிபலித்தால் அவனது உருவம் காணாமல் போயிருந்தது. இது எப்படி சாத்தியம்? அவன் அஞ்சிய குரலில் கேட்டான். மயூரா மெதுவாக அவன் அருகே வந்தாள். அவள் கண்களில் கொஞ்சம் துக்கமும் கொஞ்சம் அழகான மென்மையும் இருந்தன. உன் கண்களில் உள்ள பதட்டம் எனக்கு புரிகிறது அருண். ஆனால் எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான். அவன் அவளது கையை பிடித்தான். அந்த தொடுகை அவனுக்கு உண்மையாகவே இருந்தது. ஆனால் ஏன் அந்த உருவம் என் கண்ணில் படவில்லை? அவள் மெதுவாக அவனது முகத்தை தொட்டாள். உன்னை இங்கே அழைத்தது நான் இல்லை அருண், அது நீதான். அருணின் இதயம் ஒரு நொடிக்குள் பல மடங்கு துடித்தது. அவள் என்ன சொல்கிறாள்? நான் நான் மயூரா புன்னகைத்தாள். ஆமாம், நீ என் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் அதற்கான உண்மை இன்னும் நீ அறியவில்லை. அவளது கண்கள் அவனது மீது மழை போல பொழிந்தன. அவள் மெதுவாக முன்னே வந்தாள். அவளது மூச்சு அவனது தோள்களில் வருடியது. அருண் அவனது காதருகே நெருங்கினாள். அவனது இதயம் தாங்க முடியாத அளவுக்கு துடிக்கத் தொடங்கியது. அது உண்மையா கனவா? மயூரா அவனது மீது வளைந்தபோது அவன் திடீரென திரும்பி பார்த்தான். அந்த கண்ணாடியில் இருவருமே தெரிந்தார்கள். அவள் அவனை பார்த்தாள், மெல்ல சிரித்தாள். அந்த சிரிப்பில் மேலும் சில மர்மங்கள் வெளியானது.